வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री शशि चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुभारगां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது, அதுதான் ஆதி சரித்திரம். இந்த ராமாயணத்தில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதோ அனைத்தையும் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றைத்தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வேத தர்ம சாஸ்திரத்தில் இருந்த அனைத்தையும் இதிலே சொல்லியிருக்கின்றார். நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் பதிவானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏகோண திசம்ச சர்க்கா, சர்க்கமானது 29. ஹனுமத் பிரதிபோதனம், அதாவது ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணாராம், சுக்ரீவனுக்கு ஸ்ரீ ராமபிரானோட நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிட்டது என்ன அப்படின்றத நினைவுபடுத்தினாராம் என்கிற தலைப்பிலே இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் கிடைக்கப்பெற்று மிகவும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜகஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா கண்டத்தில் ஏகோண திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 29. ஹனுமத் பிரதிபோதனம், அதாவது ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி காமக்களிப்பில் இருந்த சுக்ரீவனுக்கு ஸ்ரீ ராமபிரானுடன் தாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட அனைத்து விஷயங்களையும் நினைவூட்டினாராம். சமீட்ச விமலம் யோம கத கத வித்யோத்வலாஹகம் சார சார வசங்குஷ்டம் ரம்யஜோத்நானுலேபனம் சம்ருத்தார்த்தம் ச சுக்ரீவம் மந்ததர்மார்த்த சங்கிரகம் அத்யர்த்த வசதாம் மார்க்கம் ஏகாந்தகதமானசம் நிவృத்தகாரியம் சித்தார்த்தம் பிரமாகாவீரதம் சதா பிராப்தவந்தம் அபிப்ரேதான் சர்வானபி மனோரதான் ஸ்வாம்ச பத்மீம் அபிப்ரேதாம் தாராம் சாபி சமீப்சிதாம்
விகாரந்தம் அகோராத்திரம் கிருதாப்தம் விகாதஜ்வரம் கிரீடந்தம் இவ தேவேந்திரம் நந்தனே அப்சரசாம் கணைஹி மந்திரேஷு न्यस्तकार्यं स मन्त्रिणाम् अनवेक्षकम् ऊर्सन् नराज्यसन्देशं कामवृद्धम् अवस्थितं निषेधार्थोऽर्ध तत्त्वज्ञा कालधर्म विशेषवित् प्रसाद्य वाक्यैर्मधुरैर्येम मनोरमैः वाक्य तत्त्वज्ञं हरीशं मारुतात्मजः हितं तद्यं स गद्यं स सामधर्मार्थ नीतिमत् प्रणय प्रति संयुक्तं विश्वासकृतनिश्चयं हरीश्वरमुपागम्य हनुमान् वाक्यमब्रवीत्. அதாவது ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற முதல்ல தன்னுடைய மனசில் அவர் தனக்கே ஞாபகப்படுத்தி கொண்டாராம். ஹனுமான் செய்ய வேண்டிய காரியங்களில் ரொம்பவும் பிரமாதமாக உறுதியாக கொண்டவர் ஆஞ்சநேய சுவாமி ஹனுமான். நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செயல் எது, செய்யக்கூடாத செயல் எது அப்படின்ற பாகுபாடானது ரொம்ப ரொம்ப மகா அறிந்த ஞானி. எந்த நேரத்தில் எந்த விசேஷ தர்மத்தை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்பவும் தெளிவாக அறிந்தவர் ஹனுமான். ரொம்பவும் பேச்சில் பிரமாதமாக வல்லவராக இருக்கக்கூடியவர் ஹனுமான். வாயு குமாரருமான ஹனுமான் ஆகாயமானது மேகமே இல்லாமல் ரொம்பவும் பிரமாதமாக தெளிவாக இருப்பதை பார்த்துட்டு என்ன பண்ணாராம், வானத்தில் மேகங்களும் மின்னல்களும் இல்லை. இந்த சமயத்தில் பறவைகளுடைய கோலாகலமான ஒலியானது பிரமாதமாக நிறைஞ்சிருக்கு. இரவு வந்ததும் ஆகாயத்தில் பிரமாதமான அழகிய நிலாவினுடைய வெளிச்சமானது வெண் சந்தன பூச்சி பிரமாதமாக வானத்தில் பூசினா மாதிரி இருக்கு. வானரோத்தமனும் வானர மன்னனுமாகிய சுக்ரீவனுடைய நோக்கமானது நிறைவேறிடுது. அவன் ராஜ்யத்தை ஆளணும்னு ஆசைப்பட்டான், தன்னோட மனைவியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டான், வாலியை கொல்லணும்னு ஆசைப்பட்டான். எல்லாம் அவனுக்கு நடந்துவிட்டு. ஆனால் சுக்ரீவனும் தர்மத்தையும் தன்னுடைய கடமையையும் மறந்துட்டான். காரணம், தீயவர்களுடைய பாதையவே அவன் சுக்ரீவன் பின்பற்றி வந்து கொண்டு இருக்கின்றான். அரசு பணிகள், நண்பர்களுடன் கூட பேசுறது ஆகியவற்றையெல்லாம் தவிர்த்துட்டு தன்னுடைய மனைவியாரோடு தனித்திருப்பதிலேயே மனதை சுக்ரீவனானவன் செலுத்தி கொண்டே இருக்கின்றான். அவன் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்த காரியமானது அவனுக்கு கைகூடிடுத்து. அதன் பயனை அவன் தற்போது அனுபவித்து கொண்டிருக்கிறான் சுக்ரீவன். இதெல்லாம் அவர் மனசில் நினைக்கின்றார். அவர் மனசில் ஒன்று நினைக்கிறார், சுக்ரீவன்கிட்ட பேசுறதா என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லா நேரத்தையும் இந்த சுக்ரீவன் பெண்களோடையே கழிச்சின்னு இருக்கான். தனது அன்பு மனைவியும் பெரிதும் மனக்கவலை ஏதும் இல்லாமல் அல்லும் பகலும் சுக்ரீவனுடைய சிற்றின்பத்தில் காலத்தை தன்னோட மனைவியோட சுக்ரீவனானவன் காலத்தை கழிச்சுட்டு இருக்கான். மனக்கவலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் தேவலோக பூஞ்சோலையான நந்தனவனத்தில் அப்சர பெண்டீர் கூட்டத்தோடு இந்திரன் எப்படி இருப்பானோ அதுபோல் சுக்ரீவனானவன் ரொம்பவும் பிரமாதமாக காமக்கழிப்பு இன்பக்கழிப்பில் மூழ்கி இருக்கான். அரசு வேலைகளை அமைச்சர்கள்ட்ட ஒப்படைச்சுட்டான் எல்லாத்தையும்.
தனக்கு உதவி செய்த நண்பர்களை வந்து முழுக்கவுமே சுக்ரீவனானவன் மறந்தே போயிட்டான். அரசாங்க விவகாரங்களை கவனிக்காம காமத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சுக்ரீவன் கிட்டக்க ஹனுமான் வந்து வந்தாராம். அவனை நோக்கி வந்தாராம், அவன்கிட்ட சென்றாராம். மனம் கவரக்கூடியதும் இனிய நியாயமான காரணங்களோடு கூடிய வார்த்தைகளால், அதாவது சொற்களால் வந்து சுக்ரீவனை வந்து ரொம்பவும் பிரமாதமாக மகிழும்படி செஞ்சாராம். நற்பயனை அளிப்பதும் உண்மையானதும் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் நட்புனா என்ன, தர்மம்னா என்ன, நற்பலம்னா என்ன, நியாயம்னா என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்க்கக்கூடியதும் தன்னுடைய பிரேமைனாக்கா மனசில் மனோ உல்லாசம், அதாவது மனசில் வந்து பிரமாதமாக உல்லாசமாக இருக்கக்கூடிய சொற்களாக இருக்கக்கூடிய நிறைந்ததையும் ராஜபக்தியில் வந்து தனக்கு இருக்கக்கூடிய உறுதியை வந்து காட்டுவதுமான சொற்களை எல்லாம் சுக்ரீவன்ட்ட ஹனுமார் சொல்ல ஆரம்பிச்சாராம். ராஜ்யம் பிராப்தம் யசஸ்ஸைவ கௌலியசீரபீவர்திதா மித்ராணாம் சங்கிரக சேஷஸ்தம் பவான் கர்த்தும் அர்ஹதியே. இப்போ ஹனுமான் சொல்கிறார் சுக்ரீவன்ட்ட, மன்னரே, ராஜ்யத்தையும் நீங்கள் இழந்தீங்க, அந்த ராஜ்யத்தையும் புகழையும் திரும்ப பெற்று விட்டீர்கள், சந்தோஷம்தான். பரம்பரையாக வந்த செல்வ திருநாடு வந்து இப்போ நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் ராஜாவாக பதவியேற்ற பிறகு மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுவும் சந்தோஷம்தான். இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் வந்து உபகாரம் செய்கிறான்னா அவளுக்கு நம்ம ஏதாவது பிரதி உபகாரம் வந்து செய்யறது அப்படிங்கிறது தானே கடமை. இதுதானே தர்மசாஸ்திரம் சொல்றது. சுக்ரீவா, நீங்கள் வந்து அதை வந்து உடனடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னாராம் ஹனுமான். யோகி மித்ரேஷு காலஜ்ஞ சததம் சாது வர்த்ததே தஸ்ய ராஜ்யம் ச கீர்த்திஸ்ய பிரதாபஸ்யாபிவர்ததே யஸ்ய கோசஸ்ய கந்தஸ்ய மித்ராண்யாத்மாஸ்ய பூமிபவாः சம்அவேதானி சர்வாணி ச ராஜ்யம் மகதஸ்னுதே தத்பவான் விருத்தசம்பன்ன ஸ்திதபதி நிரத்யயே மித்ரார்த்தம் அபீநீதார்த்தம் யதா வத்கர்த்துமர்ஹதி. இப்போ ஹனுமான் சொல்கிறார் சுக்ரீவன் கிட்டக்க, நான் சொல்கிறதெல்லாம் இது அத்தனையுமே சுக்ரீவா வேத தர்ம சாஸ்திரத்தில் சொன்னது, இதைத்தான் உனக்கு நான் சொல்கிறேன். எவன் ஒருவன் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து உதவி தேவைப்படக்கூடிய காலத்தை உணர்ந்து அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய நன்றியை வந்து செய்து காட்டுறானோ அவனுடைய நாட்டிற்கு வந்து புகழ், பராக்கிரமம் மற்றும் உள்ள அனைத்து விஷயங்களும் பிரமாதமாக பெருகி வருகின்றது. சுக்ரீவா, நாடாளும் மன்னரே, எந்த அரசனுடைய கருவூலம், படைகள், நண்பர்கள், அதிகாரம் இவை அனைத்துமே ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கின்றதோ அவன்தான் அந்த மாபெரும் நாட்டை வந்து நெடுங்காலம் ஆட்சி செய்து கொண்டு இருக்க முடியும். அவன் அதை ஆண்டு அனுபவிக்கிறான் இல்லையா? தாங்கள் வந்து நல்லொழுக்கமுடையவர் சுக்ரீவரே, நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒழுக்கமுடையவர், பழமையான தர்மத்தில் வந்து ஊன்றி நிற்கக்கூடியவர். அதனால் நண்பரினுடைய காரியத்தை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை வந்து உடனடியாக நீங்கள் வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னாராம் ஹனுமான். சஹஜ்ய சர்வகர்மாணி மித்ரார்த்தே யோனவர்த்ததே
சம்பிரம் ஆத்கிருத்தோத்சாஹ சோனர்தே நாவருத்யதே யஸ்தோ காலுவ்யதீஷே தீதேஷு மித்ரகார்யேஷு வர்த்ததே சகிருத்வா மகதோ அப்யர்த்தாந்த மித்ரார்த்தேன யுஜ்யதே யுதீதம் வீரகார்யம் நோ மித்ரகார்யம் அரிந்தமா கிரியதாம் ராகவசைதத் வைதேகியா பரிமார்கணம். இப்போ சொல்கிறார் ஹனுமான் சுக்ரீவன் கிட்டக்க, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எவன் ஒருவன் தன்னுடைய மற்ற எல்லா காரியங்களையும் புறந்தள்ளிவிட்டு தனக்கு உபகாரம் பண்ணாலும் அந்த உதவி புரிந்த நண்பனினுடைய அவனுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பதில் மிகவும் ஆர்வத்தோடு எவன் ஈடுபடுகின்றானோ அவனை எந்த விதமான கேடுகளுமே தாக்குவதே கிடையாது. நீங்க எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவர். யாரு? சுக்ரீவனை பார்த்து சொல்றார் ஹனுமான், நீங்க எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவர். உரிய காலமும் கடந்த பிறகும் பணியை செய்து முடித்தாலும் அது நண்பனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனாக இருக்கவே இருக்காது இல்லையா? அதாவது காலம் தாக்கி போயிடுது. அவர் என்ன சொன்னார்? சரத்காலத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னார். கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னார். இந்த கார்த்திகை மாதத்தில் போகணும்னாக்கா கார்த்திகை மாதம் போகிறது ஆயிடுது. நீங்கள் இன்னும் அதை பற்றி யோசனை பண்ணலை. அது உங்களுடைய நண்பனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனாக இருக்காது. பகைவர்களை எல்லாம் அடக்கக்கூடியவரே சுக்ரீவரே, வீரரே, மகாவீரர், நீங்கள் என்ன சொன்னார்? சீதா பிராட்டியார் இருக்கும் இடத்தை தேடும் முயற்சி நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்ட்டு ராமபிரான்கிட்ட சொன்னார். அப்போ நீங்கள் ராமபிரான் கிட்ட சொன்ன அந்த சீதா பிராட்டியார் இருக்கும் இடத்தை தேடும் முயற்சி தயவு செஞ்சு நீங்கள் இப்போதே தொடங்கப்பட வேண்டும். இதுதான் உங்கள் நண்பராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுக்கு நாம் ஆற்ற வேண்டிய நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னாராம் ஹனுமான். காலமதீதம் தே நிவேதயதி காலவித் ஸ்வரமாணோபி சம்பிராஜ்ஞா ஸ்தவ ராஜன் வசானுகः குலஸ்ய கேது சவீதஸ்ய தீர்க்கபந்துஸ்ய ராகவः அப்ரமேய பிரபாவஸ்ய ஸ்வயம் சா பிரதிமோ குணைः தஸ்ய த்வம் குருவை காரியம் பூர்வம் தேன கிருதம் தவ ஹரீஸ்வர ஹரிஸ்ரேஷ்டா ஹரிஸ்ரேஷ்டான ஞாபயிதும் அர்ஹசி. இப்போ ஹனுமான் சொல்கிறா சுக்ரீவரை பார்த்து, ஏந்தரே, அவர் ஸ்ரீ ராமபிரான் இருக்காரே, மகா பேரறிவாளர். அவர் காலத்தின் முக்கியத்துவத்தை ரொம்ப ரொம்பவும் அறிஞ்சவர். தன்னுடைய காரியமானது செய்யப்பட வேண்டிய காலமானது விட்டது அப்படின்றத அவர் அறிந்தும் கூட உங்களுடைய உதவியை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். நீங்களாகவே முன்வந்து தெரிவிக்காததுனால முன்னர் நீங்கள் அவருக்கு உறுதியளித்த காலக்கெடு கடந்து விட்டதை கூட உங்களுக்கு நினைவுபடுத்தாம அவர் இருக்கிறார். ஸ்ரீ ராமபிரான் செல்வ செழுமையுடன் விளங்கக்கூடிய உங்களுடைய ராஜ்யத்துக்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியவர் அவர்தான். ஆழமான நட்பு பூண்டவர், உங்களிடம் ஆழமாக நட்பு பூண்டவர் அவர். ஒப்புமை இல்லாமல் மகிமை உடையவர் ராமபிரான்.
மங்கள குணங்களில் வந்து தனக்கு ஈடான இந்த உலகத்திலே வேறு யாருமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர் ராமபிரான். வானர மன்னரே, சுக்ரீவரே, அவரால் உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள்லாம் அவர் எப்போ சொன்னாரோ அப்போவே முன்னாலேயே எல்லாத்தையும் அவர் முடித்து உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்போது நீங்கள் வந்து அவருக்கு செய்ய வேண்டிய பிரதியுபகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதன் தொடக்கமாக நீங்கள் இப்பொழுதே இந்த க்ஷணமே என்ன செய்யணும்னா, வானரோத்தமர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு தகுந்த உத்தரவை வந்து எல்லா வானரங்களுக்கும் உத்தரவு விட வேண்டும் அப்படின்னாராம் ஹனுமான் சுக்ரீவர் கிட்டக. நகீதவத்வவேத்காலோ யதீத சோத நாத்ருதே சோதிதஸ்ய ஏகார்யஸ்ய பவேத்காலோ யதிக்ரமः அக்ரதூர்வே கார்யஸ்ய பவான் கர்த்தா ஹரீஸ்வரா கிம் புனः பிரதிகர்த்துஸ்தே ராஜ்யேன ச வதேன ச சக்திமானபி விக்ராந்தோ வாணர்க்ஷகணேஸ்வரः கர்த்தும் தாசரதே प्रतिमाज्ञायां किन्न लज्जसे सज्जसे. அதாவது அனுமான் சொல்கிறார் சுக்ரீவன்ட்ட, ஸ்ரீ ராமபிரான் நினைவூட்டுவதற்கு முன்பாகவே நாம் வந்து இந்த காரியத்தை வந்து தொடங்கி விடணும். அப்படி தொடங்கிவிட்டால் தான் அது வந்து காலம் கடந்த செயல் அப்படின்னுட்டு கருதப்பட மாட்டாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை வந்து ஸ்ரீராமபிரான் அவர் வந்து நமக்கு நினைவுபடுத்திய பிறகு ஆரம்பித்தோம்னா அது காலம் கடந்த செயலாக கருதப்படும். இதை தான் சொல்லிருக்கு தர்மசாஸ்திரத்தில் எந்த ஒரு செயலையும். அதாவது ராமனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி நீங்கள் செய்யாமல் போய்விட்டீர்கள் அப்படின்றத ஆயிடும். ராமபிரான் வந்து சொன்னாங்க, வானரவேந்தே சுக்ரீவரே, உங்களுக்கு வந்து எந்த உதவியுமே செய்யாதவருக்கும் கூட நீங்கள் வந்து நீங்களாக போய் முன்னால் போய் நின்றுட்டு உதவி செய்யக்கூடியவர் நீங்கள் சுக்ரீவரே. அவ்வளவு தூரம் உங்களுக்கு விசாலமான மனமானது உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது யாராலுமே எதிர்கொள்ள முடியாத வாலியை கொன்று, அதாவது உங்களது பகைவனை கொன்று அழித்து செழிப்பான ராஜ்யத்தை வந்து உங்களுக்கு தந்தவருக்கு நீங்கள் வந்து நன்றி கடனானது வந்து செலுத்த மாட்டீங்களா? உங்களுக்கு ராமபிரான் தானே உங்களுக்கு வந்து வாலியை கொன்று உங்களுக்கு வந்து நன்றி கடன் செஞ்சார், அவருக்கு நீங்கள் நன்றி கடன் செய்ய மாட்டேடா? வானர கரடி கூட்டங்களுக்கு மன்னரே சுக்ரீவரே, நீங்கள் வந்து மகா ஆண்மையுடையவர், எதிர்கொள்ள முடியாத பேராற்றல் உடையவர் இருந்தாலும் ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மனம் வந்து மகிழும்படியான காரியத்தை வந்து உடனடியாக செய்வதற்கான உத்தரவிடுவதில் வந்து ஏன் நீங்கள் வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கீள்? எதுக்காக இந்த மாதிரி இருக்கீள் அப்படின்னு அனுமான் சுக்ரீவனை வந்து கேட்டாராம். காமம் கலு சரை சக்த சுரம் அகோரகான் வசே தாசரதி கர்த்தும் த்வத்பிரதிஜ்ஞாம் தூ காங்க்ஷதே பிரணத்யாக விசங்கேன கிருதம் தேன தவ பிரியம் தஸ்ய மார்காம வைதேகிம் ருஜுவ்யாமபி சாம்பரே. இப்போ ஹனுமான் சுக்ரீவன்ட்ட சொல்கிறார், ஸ்ரீ ராமபிரான் வந்து தேவ அசுர மகா சர்ப்பங்களை கூட தன்னோட ஒரே பானத்தால்
தனக்கு அடிமைப்பட்டவர்களாக கொண்டு வர வல்லவர் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது இல்லையா சுக்ரீவா? சீதையை தேடுவது அப்படின்ற காரியத்தையும் அவராலேயே செஞ்சு கொள்ள முடியும். இருந்தாலும் முன்னால் நீங்கள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி நடந்து கொள்வீர்கள் அப்படின்னுட்டு உங்களை எதிர்பார்த்து கொண்டு தான் அவர் இருக்கார். அவருக்கு என்ன சீதையை போய் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதா? யாருமே எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியாது அப்படின்னுட்டு பெயர் பெற்ற வாலியோட தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து உங்களுக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்து முடித்து கொடுத்தார் இல்லையா? அதனால அவருடைய ஸ்ரீராமபிரானுடைய மனைவியான வைதேகி பூமியிலோ ஆகாயத்திலோ எங்கே இருந்தாலும் சரி நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னாராம் ஹனுமான் சுக்ரீவன் கிட்டக்க. தேவானச கந்தர்வா நாசுரான மருத்கணாஹ நசயக்ஷா பயம் தஸ்ய குர்யோ கிமுத ராட்சசாஹ. சொல்றார் ஹனுமான் சுக்ரீவன்ட்ட, சுக்ரீவரே, தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் மருத்கணங்கள் யக்ஷர்கள் அவ எவருமே ஸ்ரீ ராமபிரானுக்கு, ராமபிரானுடைய மனைவியாகப்பட்ட சீதா பிராட்டியாருக்கு ஆபத்தை விளைவிக்கவே முடியாது அப்படின்னு எண்ணும்போது இந்த அரக்கர்கள் மட்டும் நமக்கு ஏமாத்துறோம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாராம் ஹனுமான். ததேவம் சக்தியுக்தஸ்ய பூர்வம் பிரிய கிருதஸ்தவா ராமஸ்யார்ஹசி பிங்கேசா கர்த்தும் சர்வாத்மனா பிரியம். ஹனுமான் சொல்றார், வானர மன்னரே சுக்ரீவரே, அளவுக்கு அதிகமாக பராக்கிரமம் படைத்தவர் ஸ்ரீராமபிரான். உங்களுக்கு ஏற்கனவே அவர் உபகாரம் செஞ்சுட்டார். அந்த ஸ்ரீராமபிரானுக்கு பிரியமான காரியத்தை எந்த விதத்திலேயாவது நாம் அவருக்கு உடனேயே செய்தாக வேண்டும் அப்படின்னாராம் ஹனுமான். நாத சாத வனோ நாப்சு கதீர் நோபடி சாம்பரே கஸ்ய சித்ஸ ஜதே அஸ்மாகம் கபீஸ்வர தவாஜ்ஞயா. ஹனுமான் சொல்றார், வானர வேந்தரே சுக்ரீவரே, நீங்கள் உடனடியாக உத்தரவிடுங்க, அது போதும். எங்களில் எவருக்கும் பூமிக்கு கீழோ பூமியிலோ அல்லது தண்ணீரிலோ ஆகாயத்திலோ நாங்கள் சீதா பிராட்டியாரை தேடுவதற்கான அந்த சஞ்சரிப்பதற்கு எங்களுக்கு தடை என்பதே எதுவுமே கிடையாது. நீங்கள் உத்தரவு மட்டும்தான் எங்களுக்கு போடணும் அப்படின்னாராம் ஹனுமான். ததா ஞாபயகிம் தே கிருதே புத்திர யவஸ்யது ஹரயோ ஹய பரத்ருஷ்யாஸ்தே சந்தி கோட்ய கிரதோ அனகாஹ. இப்போ ஹனுமான் சொல்கிறா சுக்ரீவர்கிட்ட, குற்றம் குறைவு எதுவுமே இல்லாதவர்களும் பிறரால் வெல்ல முடியாதவர்களுமான கோடிக்கணக்கான வானரர்கள் உங்கள் கிட்டக்க இருக்கின்றார்கள் இல்லையா? உங்களுக்காக யார் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்றத உடனே நீங்கள் கட்டளையிடணும், இந்த க்ஷணமே கட்டளையிடுங்கோ அப்படின்னாராம் ஹனுமான். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா காலே சாது நிவேதிதம் சுக்ரீவ சத்வ சம்பன்ன சகார மதி முத்தமாம். இப்போ சுக்ரீவன் ஹனுமான் கிட்டக்க உரிய காலத்தில் உகந்த முறையில்
சரி, ஹனுமானால் சொல்லப்பட்ட அறிவுரைகளை எல்லாத்தையும் சுக்ரீவன் கேட்டுட்டு பிரமாதமான நல்ல அறிவை வந்து அவன் பெற்றிருந்தானாம். அவன் அந்த நல்ல அறிவை வந்து பெற்றுட்டு ஒரு மிகச்சிறந்த முடிவை வந்து சுக்ரீவனானவன் எடுத்தானாம். என்ன எடுத்தான் அப்படின்னா, சந்தி தேசாதி மதிமான் நீலம் நித்ய கிருதோத்யமம் திஷு சர்வாசு சர்வேஷாம் சைன்யாம் உபசங்கிரகே. அப்போ சுக்ரீவன் வந்து ஹனுமான் கிட்டக்க, ஹனுமானே, ஒரு புத்திசாலியானவன் இருக்கான், அவன் வந்து மிகவும் புத்திசாலி. அதனால் உடனேயே வந்து சலிக்காமல் செயல்புரியக்கூடிய நீலன் அவனை வந்து அழைத்தான் சுக்ரீவன். எல்லா திசைகளிலும் உள்ள எல்லா வானர வீரர்களையும் ஒரே இடத்துல கூடும்படி உத்தரவு போட்டாராம் சுக்ரீவன். யதா சேனா சமக்ராமே யூதபாலஸ்ய சர்வசः சமாகச்சன்த்ய சங்கேன சேனாக்ராணி ததா குரு. என்னுடைய சேனா வீரர்கள் அனைவரும் மற்றும் அவர்களை வழிநடத்த செல்லக்கூடியவர்களும் படைத்தலைவர்களும் கொஞ்சம் கூட சிறிதும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இங்கே வந்து சேரும்படியாக ஏற்பாடு செய் அப்படின்னாராம் சுக்ரீவன் நீலன் கிட்டக்க. ஏ துவந்தபால பிளவாக சீக்கிரகா வியவசாயினः சமானயந்து தே சைன்யம் இவ வதீதாம் சாசனாத்மமா ஸ்வயம் சானந்தரம் சைன்யம் பவானே வானுபஸ்யது. உடனே சுக்ரீவன் சொன்னாராம் நீலன் கிட்டக்க, இந்த நாட்டில் எல்லையில் காவலுக்கு இருக்கக்கூடிய காவலாளர்கள் தளராத முயற்சி உடையவர்கள், வேகமாக செல்லக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அனைத்து வானரங்கள் எல்லாரும் என்னுடைய ஆணைப்படி அவளுடைய படை வீரர்களுடன் உடனடியாக இங்கே வந்து சேர வேண்டும். படை வீரர்கள்லாம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நீயே தீர்மானித்துக்கொள் அப்படின்னாராம் சுக்ரீவன். பஞ்சாராத்ராதூர்த்வம் பிராப்னுயான்னேக வானரः தஸ்ய பிராணாந்திகோ தண்டோ நாத்ர கார்ய சாரணா. இப்போ சுக்ரீவன் நீலன் கிட்ட சொல்கிறாராம், ஹனுமான் கிட்டையும் நீலன் கிட்டையும், எந்த வானரனானவன் 15 நாட்கள் விடுமுறையில் போயிருக்கா எல்லாரும். 15 நாட்கள் எல்லாருக்கும் விடுமுறை, மழை காலமாக இருந்ததுனால. அந்த விடுமுறை முடிந்தும் யாரெல்லாம் வராமல் இங்கே இருக்கின்றானோ அவனுக்கு வந்து மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்றான் சுக்ரீவன். இதை பற்றி கொஞ்சம் கூட ஆலோசிக்க வேண்டியதே தேவையில்லை. யாராக இருந்தாலும் உடனடியாக இங்கே வந்தே சேரணும் அப்படின்னா சுக்ரீவன். ஹரிம்ச விருத்ததானோபயாது சாங்கதோ பவான் மமாஜ்ஞாம் அதிகிருத்ய நிஷ்சிதாம் இதே வியவஸ்தாம் ஹரிபுங்கவேஸ்வரா விதாய வேஸ்ம பிரவிவேச வீரியவான். இப்போ சுக்ரீவன் சொல்கிறார் நீலன் கிட்டக்கையும் ஹனுமான் கிட்டக்கையும், இது என்னுடைய உறுதியான கட்டளை. நீலனே, நீ இந்த கட்டளைப்படி ஏற்பாடுகள் செய்வதற்கு அதிகாரம் ஏற்று முதிய வானர்களிடம், அதாவது வயசில் முதிர்ந்து போயிருக்கவ வானரங்கள், அவ கிட்டக்க
நீ அங்கதனை கூட்டுண்டு போய் உடனடியாக செல்லணும். இந்த மாதிரி திட்டங்களை எல்லாத்தையும் சுக்ரீவனானவன் கூறிவிட்டு என்ன பண்ணானா, உடனே அரண்மனைக்குள்ள, அதாவது அரசவைக்குள் சுக்ரீவனானவன் புகுந்து கொண்டானான். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே ஏகோனத்ரிசம்சர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 29வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.